முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான அமலாக்கத்துறை வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், என்ன காரணத்தை முன்வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் இந்த மறுப்பை தெரிவித்திருக்கிறது? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்று மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வழக்குகள் அத்தனையும் சென்னை எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கின்றன. இந்த நிலையில் அந்த குற்றம் மூலம் ஈட்டிய பணத்தை சட்டவிரோதமாக பணம் பரிமாற்றம் செய்ததாக கூறி செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவரை கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைதும் செய்திருக்கிறார்கள். தற்போது அவர் புழல் சிறையில் இருக்கக்கூடிய அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்வதற்காக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தேதி நிர்ணயித்த நிலையில் பிரதான வழக்கான அந்த மோசடி வழக்குகளுடைய விசாரணை முடியும் வரை அமலாக்கத்துறை தொடர்ந்திருக்கக்கூடிய இந்த வழக்கை விசாரிக்க கூடாது, அந்த விசாரணையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு கடந்த மாதம் 15ஆம் தேதி தள்ளுபடி செய்யப்பட்டதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மறு ஆய்வு மனு இன்றைக்கு நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் சுந்தர் மோகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் முகுல் ரோத்கி மற்றும் பிரபாகரன் ஆகியோர் ஆஜராகி வாதிட்டார்கள். அவர்கள் தங்களுடைய வாதத்தில் மோசடி வழக்கில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யும் முன்பு அமலாக்கத்துறை வழக்கின் விசாரணையை துவங்க முடியாது என்றும், அமலாக்கத்துறை விசாரணைக்கு அனுமதி அளிக்கும் பட்சத்தில் மோசடி வழக்கில் விடுவிக்கப்பட்டால் அது ஒரு பெருத்த பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் வாதிடப்பட்டது. இதையடுத்து அமலாக்கத்துறையினுடைய வழக்கு என்பது ஆரம்ப நிலையிலே இருப்பதனால் எந்த ஒரு நிவாரணமும் வழங்க முடியாது என கூறி அமலாக்கத்துறை அந்த வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க நீதிபதிகள் மறுத்துவிட்டனர். அதே சமயம் செந்தில் பாலாஜியினுடைய மனுவுக்கு பதிலளிக்கும்படி அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணையை ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.